இப்போ ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க பழகுங்க. கஷ்டமா தான் இருக்கும், ஆனா ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க பழகுகிற போது அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க உங்க சுய பலத்தை நீங்க சார்ந்து கொள்ள மாட்டீங்க. அவர் கிருபையை நீங்கள் சார்ந்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. அவர் கிருபையை நீங்க சார்ந்து கொண்டீங்கன்னா உபத்திரவம் உங்களை விட்டு நீங்குகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்கள் உபத்திரவங்கள் உங்களை விட்டு நீங்குகிறது. உங்க வாழ்க்கையின் எந்த பகுதியில எந்த உபத்திரவம் இருந்தாலும் சரி, அந்த உபத்திரவங்களை கர்த்தர் நீக்குகிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16 18 வசனம் வரை எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:16 18 வரையிலும் வாசிங்க பார்க்கலாம். ஓகே, அப்படி மெதுவா வாசிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. என்ன ஆகிறது இல்லைங்க, சொல்லுங்களேன். என்ன ஆகிறது இல்லை? ஆனபடியினால். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். ஆனபடியினால். என் வாழ்க்கையில என்ன உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி, ஆனபடியினால் நான் சோர்ந்து போகிறதில்லை. வாசிங்க. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும். என்ன ஆகுதுங்க, எங்களுடைய புறம்பான மனுஷன் வயசாக ஆக என்ன ஆயிட்டு தான் இருக்குது, அது அழிந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. என்ன ஆகுதுங்க, எங்களுடைய உள்ளான மனுஷன் என்ன ஆயிட்டே இருக்கான், நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் உங்களுடைய உள்ளான மனுஷனை நீங்க புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க என்ன இது, எப்பவாவது புதுப்பிக்கப்படுகிறதுன்னு இருக்குதா வசனம். பவுல் என்ன சொல்றாருங்க, நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்துக்கு போகாம நீங்க போய் உங்க வேலைகளை எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த நாள்ல உங்க சரீரம் பழசா இருக்குது, உங்க மனசு பழசா இருக்கு, வாழ்க்கை பழசா இருக்கு. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில தேவ சமூகத்துக்கு ஓடணும். ஓடி போய் அவர் சமூகத்துல காத்திருந்துட்டு அடுத்தது திரும்பவும் என்ன செய்யணும், அந்த நாளை முடிக்கிற போது உலகத்தின் அழுக்குகள் எல்லாம் கழுவப்படும்படிக்கு, எதெல்லாம் பழசாய் இருக்குதோ அதெல்லாம் நீக்கப்படும்படிக்கு அனுதினமும் நீங்க தேவ சமூகத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. பாபு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, நைட்டு நான் படுக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட யாராவது என்னை காயப்படுத்துற மாதிரி பேசி இருந்தாங்கன்னா அன்னைக்கு நைட்டே நான் அவங்கள மன்னிச்சிருவேன். அன்னைக்கு நைட்டே என்னுடைய மனது ஏதாவது ஒரு விதத்துல யாராவது ஏதாவது சொல்லி காயப்பட்டிருந்ததுன்னா அன்னைக்கு நைட்டே நான் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் நான் என்ன பண்ணிடுவேன், நான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரை தாங்க முடியலையா, அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன், ஆண்டவர்கிட்ட போய் ஓன்னு அழுது ஒப்பாரி வச்சு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிடுவேன், நல்லா ஆண்டவர்கிட்ட பேசி நல்லா ஆராதிச்சு அப்படியே ஒரு தேவ சமாதானத்துக்குள்ள நான் கடந்து வந்துடுவேன். உங்க மனசு இப்படித்தாங்க புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்களோட கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க உபத்திரவம் நீங்குகிறது. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்க உபத்திரவம் நீங்குகிறது. ஹல்லேலூயா. நீங்க எந்த உபத்திரவத்துக்கு மத்தியில இருக்கிறீங்க, உங்க உபத்திரவத்தை நான் நீக்குகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனா உங்க உபத்திரவம் நீங்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணுங்க, அவர் சமூகத்துக்கு வரணுங்க. ஹல்லேலூயா. யாக்கோபு என்ன பண்ணாங்க,
என்னை சொல்லுங்க, ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விடமாட்டேன் ஆண்டவரேன்ட்டு மனுஷனோடும் தேவனோடும் கூட போராடி மேற்கொண்டான். ஹல்லேலூயா. மனுஷரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்ட யாக்கோபு மாதிரி நீங்க போராடலாம் வேண்டியது இல்லைங்க. உன் சமூகமே என் பாக்கியமேன்னு சொல்லிட்டு அவர் சமூகத்துல போய் உட்காருங்க. உட்கார்ந்தீங்கன்னா உங்க மனசு லேசாகும், உங்க பிரச்சனைகள் விலகும், உங்க விசுவாசம் கட்டி எழுப்பப்படும். பிரச்சனை அப்படியே இருக்கிற மாதிரி தான் தெரியும், விசுவாசம் கட்டி எழுப்பப்படும். விசுவாசம் எழும்புகிற போது என்ன பண்ணுவீங்க? அவராலே நீங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வீர்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ என்னன்னா, நம்ம உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க கையை குலுக்கி சொல்லுங்க, நாளுக்கு நாள், டெய்லி உங்க உள்ளான மனுஷன் புதுசாக்கப்படணும். ஹல்லேலூயா. நம்ம உடம்புக்கு மட்டும் 3 வேளைக்கு 6 வேலை கொட்டிக்கிறோம். ஆனா என்ன பண்றது கிடையாதுங்க. நம்ம உள்ள இருக்கிற மனசை எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியல. சைக்கியாட்ரிஸ்டுங்க கிட்ட போனா அவங்க மூட்டையா மாத்திரையை கொடுப்பாங்க. அந்த மாத்திரையை கொண்டு வந்து சாப்பிட்டா என்ன ஆகுதுங்க? நிறைய சைடு எஃபெக்ட், தூக்கம், எந்நேரமும் தூக்கம், பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆயிருது. அப்போ உலகத்துல இருந்து உங்க மனசை புதிதாக்க முடியாதுங்க. உள்ளான மனுஷனை, உங்க ஆத்துமாவில் இருக்கக்கூடிய சிந்தை, சித்தம், உணர்வுகளை அதை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கும், ரினியூ அண்ட் ஸ்ட்ரென்த், அதாவது புதிதாக்கிறதுக்கும் பலப்படுத்துறதுக்கும் ஒரே ஒரு வழிதான் உண்டு. இந்த உலகத்துல ஒரே வழிதான் உண்டு. அந்த வழிதான் நானே வழி, நானே ஜீவன் மகனே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வழிதாங்க இருக்குது. மனம் புதிதாகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. வசனம், தேவ பிரசன்னம், தேவ சமூகம், கர்த்தருக்கு காத்திருத்தல். அப்போ உங்க உபத்திரமம் நீங்கணுமா? உங்க வாழ்க்கையில A to Z மாறணுமா? அப்போ உள்ளான மனுஷனாகனது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருகிற விசுவாசிகள் புதிதாக்கப்பட்டு கடந்து போகிறார்கள். வரும்போது துக்க முகத்தோட கூட கடந்து வர்றாங்க. ஆனா வெளியில போகும்போது என்ன பண்றாங்க? மலர்ச்சியோடு கூட கடந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. வந்து கொஞ்ச நேரம் தான் சர்ச்சுக்குள்ள உள்ள நுழைஞ்சு என்ன ஆகுறாங்க? கொஞ்ச நேரம் துக்கமாய் இருக்கிறாங்க. எவ்வளவு நேரம்? 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் துக்கமாய் இருக்கிறாங்க. அவரை நல்லா ஆராதிக்கிறார்கள், சத்தியத்தை கேட்கிறார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஹல்லேலூயா. அப்போ கேட்க வசனத்தை கேட்க உள்ளுக்குள்ள மனம் புதிதாகிறதுங்க. ஹல்லேலூயா. மனம் பலப்படுகிறதுங்க. ரினியூவல் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகுதுங்க? உள்ள கிடைக்குதுங்க. அப்போ சிந்தை, சித்தம், உணர்வுகள்ல, சரீரத்துல ஒரு புது பலம் வருது. நடக்க முடியாம சர்ச்சுக்கு அன்னைக்கு தள்ளாடிக்கிட்டு நீங்க நடந்து வரலாம் ஒரு வேளை, ஆனா போகும்போது கம்பீரமாய் கடந்து போகிறீர்கள். எத்தனை பேர் அதை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க? அவர் உடலையும் உள்ளத்தையும் எல்லாவற்றையும் பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை
உன்னை கொடு, ஒப்பு கொடு சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியப்படுகிறார். இதிலே தேவன் பிரியப்படுகிறார், மகிமை அடைகிறார். ஹல்லேலூயா. நேரத்தை கொடு, உன்னை கொடு உற்சாகமா. நாம் என்ன சொல்லுவோம்? எல்லாம் சரிதாங்க, ஆனா டைமு தாங்க இல்லை. ஹல்லேலூயா. அது பிசாசின் தந்திரம். டைம் இல்லைன்னு சொல்றது பிசாசின் தந்திரம். டைம் 24 மணி நேரமும் உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தை எப்படி யூஸ் பண்ணிக்க போறீங்கிறது அந்த நிர்வாகம், நேர நிர்வாகம் உங்களுக்கு தான் தெரியணும். டைம் மேனேஜ்மெண்ட். ஹல்லேலூயா. யூ ஹேவ் டு லேர்ன் அண்ட் பிராக்டிஸ் த டைம் மேனேஜ்மெண்ட். அவருடைய நேரத்தை, அவர் கொடுத்த நேரத்தை அவருக்கு கொடுத்து விட்டு என்னுடைய வாழ்வின் முதல் மணி நேரத்தை அவரிடத்தில் கொடுத்து விட்டு என் நாளை ஆரம்பிப்பேன்னு தீர்மானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் நீங்க நேரத்தை செலவிட ஆரம்பிங்க. அப்போ உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. சேர்த்து வைக்காதீங்க. 4 நாள் கழிச்சு நாம புதுசாக்கலான்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. மனசு பொறையோடி போயிரும், உடம்பு பொறையோடி போயிரும். அதுக்கு பதிலா காலையும் சரி மாலையும் சரி அவர் சமூகத்தில் ஓடி வாங்க, ஓடி வாங்க, அவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. அப்போ நீங்கள் புது பலனடைய ஆரம்பிக்கிறீங்க, மனசும் உடம்பும் புதுசாக ஆரம்பிக்குது. சரி, 17ஆம் வசனத்தில் பார்க்குறோம், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. என்ன ஆகுதுங்க? மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல. பக்கத்தில் இருக்கிறவங்களை ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. ஹல்லேலூயா. சரி, உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குது? உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கு? உபத்திரவம். என்ன இருக்குது? உபத்திரவம். ஏதோ ஒரு குறைவு தேவை, ஏதோ ஒன்று உங்களுக்கு முன்னாடி ஒரு உபத்திரவம் இருக்குதுங்க. ஆனா இந்த காணப்படுகிற இந்த உபத்திரவத்தை அல்ல. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காணப்படுகிற இந்த உபத்திரவத்தை அல்ல, காணப்படுகிற இந்த உலகத்தை அல்ல, காணப்படுகிற இந்த உறவுகளை அல்ல, காணப்படுகிற இந்த வாழ்க்கையை அல்ல. இந்த பூமியில நாம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, இது அத்தனையும் இல்லைங்க. ஹல்லேலூயா. இது ஒண்ணுமே இல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. ஹல்லேலூயா. எதை நாம நோக்கி இருக்கணும்? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம அல்டிமேட் கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, காணாத பரலோகம் நாடுகிறேன். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்னன்னா, என்னுடைய சரீரம், இந்த சட்டை, எந்த சட்டை? உள்ள இருக்கக்கூடிய உடம்பு. இந்த சட்டை என்ன ஆயிடும்? இது காயமே, அது பொய்யடா, காற்றடைத்த பையடான்ட்டு என்ன ஆயிரும்? அது பைய வெளியில போயிரும் இல்லையா? அப்போ அது காத்து வெளியில போகுது பார்த்தீங்களா? அந்த காத்து போற இடத்தை நோக்கி நாம் காத்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த காத்து வெளியில போய் 7 பிறவி எடுக்கும் அல்லது எத்தனையோ பிறவி எடுக்கும்ட்டு உலகம் நம்பிக்கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த காத்து உள்ள இருந்து வெளியில போற ரட்சிக்கப்பட்ட காத்து, இந்த உள்ள உடம்புல இருந்து வெளியில போற அந்த அவருடைய பிள்ளைங்கிற காத்து அவரிடத்தில் கடந்து போகிறது. ஹல்லேலூயா. அவர் சமூகத்திற்கு கடந்து போகிறது. அப்போ அந்த காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல நமக்கு பாடுகள் உண்டு, துக்கங்கள் உண்டு. ஆனால் இயேசு என்ன சொன்னாரு? உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு?
உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. அந்த உலகத்தை ஜெயித்த தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்தை ஜெயித்த தேவன், நம்மளும் இந்த உலகத்துல உபத்திரவப்படுகிறோம், பாடுபடுகிறோம், அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு உபத்திரவப்படுகிறோம், பாடுபடுகிறோம், அல்லது பல காரியங்களுக்கு பிள்ளை வளர்ப்புல இருந்து எல்லா காரியத்துக்கும் உபத்திரவப்படுகிறோம், பாடுபடுகிறோம். ஆனா இந்த பாடுகள் என்ன பண்ணுது? அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். இந்த உபத்திரவம் எல்லாமே என்னதுங்க? அதிசீக்கிரத்தில் நீங்கக்கூடிய லேசான உபத்திரவம். இந்த உபத்திரவம் நீங்குகிற போது என்ன ஆகும்? உள்ள இருந்து ஒண்ணு வெளியில போகுதே, என்னுடைய உயிர் வெளியில போகுதே. அந்த உயிர் வெளியில போகிற போது, என் ஆவி என்னை விட்டு பிரிகிற போது அதிகமான நித்திய கனமகிமை உண்டாகிறது. ஹல்லேலூயா. என்னுடைய ஆவி அது கனமடைந்து பரலோகத்திற்கு கடந்து போகிறது, அங்கே கனப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. நல்லதோர் போராட்டம் போராடினாய், விசுவாசம் காத்து கொண்டாய். நல்லதோர் போராட்டம் போராடினாய், விசுவாசம் காத்து கொண்டாய். கிரீடம் உனக்கு உண்டு, தந்திடுவார். நீதியின் கிரீடம் உனக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய ஆவி வெளியில போகும்போது எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காதுங்க. இங்கே என்ன பாடுபட்டேன், என்ன உபத்திரவப்பட்டேன், எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்க போறதில்ல. ஏன்னா அங்கே நான் கனத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். அங்கே வாசல்ல என்னுடைய ஆவி தேவதூதர்களால் கொண்டு போகப்படுகிற போதே, அது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற போதே, அந்த ஆவி கடந்து போகிற போது என்ன நடக்குதுங்க? அங்கே தேவதூதர்களோடு கூட வாசல்ல போய் நிற்கும் போது அவர் என்ன சொல்றாரு? அவரு நீதியின் கிரீடம் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. நல்ல போராட்டம் போராடினாய். ஹல்லேலூயா. ஓட்டத்தை முடித்தாய், நீதியின் கிரீடம் உனக்காக இது முதற்கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு நீதியின் கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்குதுங்க. சரி, ஓகே. இந்த காணப்படாதவைகளை நாம் நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காணப்படாத ஒன்று நமக்கு கிடைக்கிறதுக்காக நாம் என்ன பண்றோம்? இந்த பூமியில அவரை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. அவரை உறுதியாய் பிடித்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த பூமியில நீ உபத்திரவப்படுன்னு ஆண்டவர் விட்டுறாரா? அப்படின்னா அவர் உபத்திரவப்படுன்னு விடுறது கிடையாதுங்க. உங்களுக்கு முன்னாடி அவர் வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளைத்தான் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எதை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு? உங்களுக்கு ஒரு பெரிய சபை நமக்கு வேணும், அதுக்கு பல கோடி வேணும் அப்படின்னா அந்த கோடி பணமா ஆண்டவர் வைக்கல. என்னவா வச்சிருக்கிறாரு? வாக்குத்தத்தமாகவும் வார்த்தையாகவும் வைத்திருக்கிறார். உங்க பிள்ளையின் எதிர்காலம், கணவரின் எதிர்காலம், மனைவியின் எதிர்காலம், அதே மாதிரி உங்க வாழ்க்கையில என்ன தேவைகள் உண்டோ, எனக்கு அன்றாடம் அல்லது எதிர்காலத்தில் இதெல்லாம் வேணும்னு என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனையவும் ஆண்டவர் என்ன பண்ணலைங்க? உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜாவோ, ஒரு வாஷிங் மிஷினாவோ, ஒரு ஏசியாவோ, ஒரு நகையாவோ, ஒரு பணமாவோ, ஒரு படிப்பாவோ ஆண்டவர் வைக்கல. அதை என்னவா வச்சிருக்கிறாரு அப்படின்னா வார்த்தையாகவும் வாக்குத்தத்தமாகவும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி வச்சிருக்கிறாருங்க? வார்த்தையாகவும் வாக்குத்தத்தமாகவும் வைத்திருக்கிறார். அப்போ அந்த வார்த்தை இருக்குது பாத்தீங்களா? அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை வச்சிருக்கிறார் பாத்தீங்களா? அந்த வார்த்தையை நீங்க சொல்ல சொல்ல அந்த வார்த்தை எப்படி மாம்சமாகி மரியாள் வயிற்றிலிருந்து வந்ததோ அதே மாதிரி தான் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல 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 நீங்க பார்த்துட்டு, கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்களே உபத்திரவம், அந்த காண்கிற அந்த உபத்திரவங்களை அல்ல, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாத அந்த டெம்பரரி பிளெஸிங்ஸ் நீங்க பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்றேன், prosperity is the temporary blessing in this world. இந்த உலகத்துல செழிப்பு என்பது ஒரு டெம்பரரி தான், பெர்மனன்ட் கிடையாது. ஹல்லேலூயா.
சுகம்ங்கிறது டெம்பரரி தான், பர்மனன்ட் கிடையாது. ஹல்லேலூயா. வேலைங்கிறது டெம்பரரி தான், பர்மனன்ட் கிடையாது. என் பிள்ளை பர்மனன்ட் ஆகணும், என் பிள்ளை பர்மனன்ட் ஆகணும், ஆண்டவரே என் பிள்ளை பர்மனன்ட் ஆகணும். ஹல்லேலூயா. அந்த பிள்ளை பர்மனன்ட் ஆனாலும் அது என்னதான் பண்ணுங்க, அது 58 வயசு வரையிலும் தான் வேலை செய்யும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில எதையுமே நீங்க நிரந்தரமாய் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாமே டெம்பரரி. அப்போ இந்த உலகத்துல டெம்பரரியா இருக்கக்கூடிய, அதனாலதான் பவுல் சொல்றாரு என்னன்னா, ஆபிரகாம் ஆண்டவர் கூடாரவாசியாக வைத்திருந்தார். ஹல்லேலூயா. எதுக்கு கூடாரவாசியா வச்சிருந்தாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, டெம்பரரியா ஒரு கூடாரத்துல வாழ்ந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கு அவங்க கடந்து போகிறவர்கள். ஹல்லேலூயா. பெர்மனன்ட்டான நிரந்தரமான ஒரு இடத்திற்கு கடந்து போகிறவர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இது டெம்பரரி ரெசிடென்ஸ். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாரும் உங்க உடம்பையே தொட்டு சொல்லுங்க, இது ஒரு டெம்பரரி ரெசிடென்ஸ். ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம வீடு கட்டுறோம் பார்த்தீங்களா, மாட மாளிகையும் கூட கோபுரமுமா நம்ம கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். நல்லது. உலகத்துக்கு முன்னாடி கர்த்தர் எங்களை செழிப்பாக்குகிற தேவன்னு ஷோகேஸ் பண்ணுங்க. ஆனா அழிந்து போகிற உலக பொருளின் மேல் உங்க கவனத்தை நீங்க வைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் உங்களுக்கு கண்ணியாய் இருக்க வேண்டாம். அப்போ என்னன்னா, அது டெம்பரரி. ஒரு மாட மாளிகையும் கூட கோபுரமும் கட்டுனா உங்க தலைமுறைக்கு அதை நீங்க விட்டுட்டு போக முடியும். ஹல்லேலூயா. ஆனா நீங்க போகும்போது என்ன பண்ண முடியாதுங்க, வெறுங்கையோடு வந்துட்டு என்னதான் பண்ணி ஆகணும், வெறுங்கையோட தான் நம்ம போயாகணும். அப்ப நாம் என்ன செய்யறோம், இந்த பூமியிலிருந்து நாம் கடந்து போகிற போது இந்த உலகத்துல எதை தேடினாலும் அது எதுவுமே என்னதுங்க, டெம்பரரி. இந்த உடம்பே டெம்பரரிங்கிறதுல நாம் கட்டுகிற சபை டெம்பரரி, நம்மளுடைய என்னதுங்க, நம்மளுடைய வீடு டெம்பரரி, நீங்க பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் டெம்பரரி. பர்மனன்ட்டான ஆசீர்வாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஆவியை வளர்த்துக்கிட்டே இருக்கிறது, ஆவியை புதுசாக்கிக்கிட்டே இருக்கிறது, ஆவியை ரினியூ அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்போ என்னன்னா, காணப்படுகிறவைகளை அல்ல, உங்க கண்ணு முன்னாடி தெரிகிற உபத்திரமம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உபத்திரமம் டெம்பரரி. ஹல்லேலூயா. அந்த உபத்திரவத்துக்கு மாற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும், வார்த்தையாகிய அந்த வாக்கு தத்தங்களை வாயினால விசுவாசத்தோட தேவ சமூகத்துல காத்திருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ண 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 அந்த வார்த்தைக்கு உருவம் உண்டாகி, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு உருவம் உண்டாகி, என்ன உண்டாகி, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு என்ன உண்டாகி, உருவம் உண்டாகி, என்ன ஜெபிச்சீங்களோ அந்த காரியம் அப்படியே உங்களுக்கு முன்னாடி வந்துருதுங்க. ஹல்லேலூயா. ஆனா வருகிற அது டெம்பரரி. ஹல்லேலூயா. நாம நாடுகிறதெல்லாம் என்னதுங்க, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே அதி சீக்கிரத்துல நீங்கக்கூடிய இந்த லேசான உபத்திரவத்துக்காக நன்றி ஆண்டவரே. அதிகமான நித்திய கனமகிமை உண்டாகிறதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ போகாதே, சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இதே. உள்ளார்ந்த மனிதன் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து
போகாதே, நீ சோர்ந்து போகாதே, கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். பவுல் சொல்றாருங்க, இந்த உபத்திரவம் இருக்குது பத்தியா, இது அதி சீக்கிரத்தில் நீங்கிரும். இந்த லேசான உபத்திரவம் நம்மளை விட்டு நீங்கினதும் அதிகமான நித்திய கனமகிமை நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். ஹல்லேலூயா. பீரோல 100 பவுன் வாங்கி வைங்க, அது என்னதுங்க சொல்லுங்களேன்? அது டெம்பரரி, அநித்தியமானது. ஹல்லேலூயா. அப்போ என்னதான் இருக்கட்டுங்க, எல்லாமே அநித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. காணப்படாத பரலோகம் நித்தியமானது, காணப்படாத 1000 வருஷ அரசாட்சி நித்தியமானது, காணப்படாத தேவன் நித்தியமானவர். ஹல்லேலூயா. அவருடைய ஆளுகை நித்தியமானது, அவருடைய அதிகாரம் நித்தியமானது, அவருடைய மகிமை நித்தியமானது, அவருடைய வல்லமை நித்தியமானது. ஹல்லேலூயா. எங்க உலகத்தானும் பணம், காசு, வேலை, வெட்டி, புள்ள, குட்டி, இப்படித்தாங்க ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்மளும் எப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம்? அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, நல்ல மூஞ்ச பாருங்க, வெக்கமா இல்லை? கேளுங்க, வெக்கமா இல்லை? அவனும் அதையே செய்யறான், நீயும் அதையே செய்யறான். ஹல்லேலூயா. இப்போ நாம் என்ன பண்றோங்க, நாம காணப்படாதவைகள் அல்ல, காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாத அந்த நித்தியமானவைகளை நோக்கி நாம் கடந்து போய் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உபத்திரவம் வருதா, கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. ஆனா ஒன்றை மட்டும் உள்ள வச்சுக்கோங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட இப்போ 100 கோடி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 கோடி வந்ததுக்கப்புறம் 500 கோடி கேட்பீங்க, 500 கோடி வந்ததுக்கப்புறம் 1000 கோடி கேட்பீங்க. அப்போது நம்ம மனம் என்ன ஆகாதுங்க, ஐஸ்வர்யத்தினாலே நம்முடைய மனம் திருப்தியாகாது, ஆசீர்வாதத்தினாலே நம்முடைய மனம் திருப்தியாகாது. ஆனால் இங்கே தேவ பிரசன்னத்தில் பழகுனா நமக்குள்ள இருக்கிறதுல திருப்தி வந்துருங்க, இருக்கிறதுல சந்தோஷம் வந்துருங்க, இருக்கிறதுல சமாதானம் வந்துருங்க. அவர் சமூகமே என் பாக்கியமே கொண்டாட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா.